ஹலோ கேஸ் பாகிஸ்தான் வெர்சஸ் ஸ்ரீலங்கா தேர்ட் ஓடிஐ மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பாகிஸ்தான் 2 ஓடிஐ மேட்ச் வின் பண்ணி தொடரை கைப்பற்றிட்டாங்க. 3வது ஓடிஐ மேட்ச் ராவல்பிண்டியில் நேற்று நடந்துச்சு. பாகிஸ்தான் டாஸை வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. இதை எடுத்து முதலில் ஆட வந்த ஸ்ரீலங்கா அணி பாகிஸ்தானோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 45.2 ஓவருக்கு 211 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிடுவாங்க. ஸ்ரீலங்காவில் அதிகபட்சமாக சமாரா விக்ரமா 48 ரன்னும் குஷால் மெண்டிஸ் 34 ரன் எடுத்தனர். பாகிஸ்தான் பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் வாசிம் 3 விக்கெட்டையும் ஹாரிஸ் ரவுஃப் 2 விக்கெட்டையும் எடுத்தாங்க. இதையடுத்து இரண்டாம் இன்னிங்ஸ் ஆட வந்த பாகிஸ்தான் அணி ஒரு பக்கம் சீரான இடைவெளியில் விக்கெட் விழுந்து கொண்டிருந்தாலும் மறுபக்கம் ஃபக்கர் ஜமான் மற்றும் ரிஸ்வான் நிலைத்து நின்று ஆடி சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. அரை சதம் அடித்து ஆட்டம் இழந்த பிறகு ரிஸ்வானுடன் இணைந்து ஹுசைன் பொறுப்பான ஆட்டத்தை விளையாண்டு பாகிஸ்தான் அணியை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போவார். இந்த இருவரின் நிதானமான ஆட்டத்தால் பாகிஸ்தான் அணி 44.4 ஓவருக்கு 215 ரன் எடுத்து 4 விக்கெட்டை இழந்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று ஸ்ரீலங்கா அணியை ஒயிட் வாஷ் செய்திருப்பாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு முகமது வாசிமுக்கும் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு ஹாரிஸ் ரவுஃபுக்கும் வழங்கப்பட்டது. கேப்டனாக பொறுப்பேற்ற சைன்சான் அஃப்ரிடிக்கு இது 2வது ஓடிஐ சீரீஸ் வெற்றியாகும். ஓகே கேஸ், கிரிக்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் கைஸ்.